அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். திருமாவளவன் இடம்பெற்றுள்ள கூட்டணியில் பாமக இணையுமா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இவ்வாறு பதிலளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்பமனு விநியோகத்தை ராமதாஸ் தொடங்கி வைத்தார். இதில் பலர் ஆர்வமாக வந்து விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டினார். 4 ஆண்டுகால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதா இருக்கு. பாமகவில் தனது தலைமையிலான ஒரே ஒரு பிரிவு மட்டுமே இருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். தேமுதிக மாநாட்டிற்கு திரண்டிருந்த தொண்டர்கள் கூட்டம்தான் இது. கடலூர் மாவட்டம் பாசார் பகுதியில் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. பறையிசை கலைஞர்களுடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நடனமாடி அசத்தினார். மாநாட்டிற்கு திறந்த வேனில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தர விஜயகாந்த் பாடல் ஒலிக்கப்பட்டது. விஜயகாந்த் உருவம் லேசர் திரையில் காட்சிப்படுத்தப்பட தொண்டர்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிரேமலதாவுக்கு முழு அதிகாரம், விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்குவது, மணிமண்டபம் கட்டுவது உட்பட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சபரிமலை கோவிலில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து 4 கிலோ தங்கம் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவருவை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகள், அதன் அருகே இருந்த 2 தூண்கள், கருவறை கதவுகளில் பதிக்கப்பட்ட தங்க முலாம் பூசிய செப்பு கவசங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் தங்கத்தின் எடை குறைந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து கேரள உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு 2 வழக்குகளையும் பதிவு செய்து விசாரித்து வருகிறது. தங்க கவச புதுப்பிப்பு பணிக்கான செலவை ஏற்ற பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி, திருவிதாங்கூர் தேவசம் வாரிய முன்னாள் தலைவர்கள் வாசு, பத்மகுமார், புதுப்பிப்பு பணியை மேற்கொண்ட சென்னை நிறுவனத்தின் CEO பங்கஜ் பண்டாரி உட்பட 10 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய உன்னிகிருஷ்ணன் போற்றியை சபரிமலைக்கு அழைத்து வந்தவர் என்ற முறையிலும் தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவருவிடம் திருவனந்தபுரத்தில் உள்ள அலுவலகத்தில் வியாழக்கிழமையன்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. விடிய விசாரணை தொடர்ந்த நிலையில் அதிகாலை 4:30 மணிக்கு ராஜீவரு கைது செய்யப்பட்டார். தங்கத்தை திருடியதில் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கு அவர் உடந்தையாக இருந்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஆய்விற்கும் நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பட்ஜெட்டை செயல்படுத்துவதற்கும் போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இதனால் அன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. 2020 மற்றும் 2025ஆம் ஆண்டு வார இறுதியில் சனிக்கிழமை ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்குகிறது. அடுத்த நாளான 29ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகள் விடுமுறை நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு 1 மாத காலம் ஒத்திவைக்கப்பட்டு மார்ச் 9 அன்று மீண்டும் கூடும். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனியாமல் தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உருவாக்குவதே 2026 தேர்தலின் வாக்குறுதி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் சிலர் தங்கள் கனவுகளை மேடையில் தெரிவிக்க நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். சொன்ன கோரிக்கை மினி பஸ் சொல்றீங்க, அதை என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை கூட காலப்படாமல் நல்லபடி.
பிறகு பேசிய முதலமைச்சர், பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதே ஆளுநரின் முதல் வேலையாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். எந்த ஆதிக்கத்துக்கும் தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுக்காத போதும் மத்திய அரசின் தரவுகளில் கூட தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அதில் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 2,187 மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். திருமாவளவன் இடம்பெற்றுள்ள கூட்டணியில் பாமக இணையுமா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இவ்வாறு பதிலளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகத்தை ராமதாஸ் தொடங்கி வைத்தார். இதில் பலர் ஆர்வமாக வந்து விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் மு.க.ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டினார். 4 ஆண்டுகால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது. பாமகவில் தனது தலைமையிலான ஒரே ஒரு பிரிவு மட்டுமே இருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். தேமுதிக மாநாட்டிற்கு திரண்டிருந்த தொண்டர்கள் கூட்டம்தான் இது. கடலூர் மாவட்டம் பாசார் பகுதியில் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. பறையிசை கலைஞர்களுடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நடனமாடி அசத்தினார். மாநாட்டிற்கு திறந்த வேனில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தர விஜயகாந்த் பாடல் ஒலிக்கப்பட்டது. விஜயகாந்த் உருவம் லேசர் திரையில் காட்சிப்படுத்தப்பட தொண்டர்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிரேமலதாவுக்கு முழு அதிகாரம், விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்குவது, மணிமண்டபம் கட்டுவது உட்பட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சபரிமலை கோவிலில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து 4 கிலோ தங்கம் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவருவை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகள், அதன் அருகே இருந்த 2 தூண்கள், கருவறை கதவுகளில் பதிக்கப்பட்ட தங்க முலாம் பூசிய செப்பு கவசங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் தங்கத்தின் எடை குறைந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து கேரள உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு 2 வழக்குகளையும் பதிவு செய்து விசாரித்து வருகிறது. தங்க கவச புதுப்பிப்பு பணிக்கான செலவை ஏற்ற பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி, திருவிதாங்கூர் தேவசம் வாரிய முன்னாள் தலைவர்கள் வாசு, பத்மகுமார், புதுப்பிப்பு பணியை மேற்கொண்ட சென்னை நிறுவனத்தின் CEO பங்கஜ் பண்டாரி உட்பட 10 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய உன்னிகிருஷ்ணன் போற்றியை சபரிமலைக்கு அழைத்து வந்தவர் என்ற முறையிலும் தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவருவிடம் திருவனந்தபுரத்தில் உள்ள அலுவலகத்தில் வியாழக்கிழமையன்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. விடிய விசாரணை தொடர்ந்த நிலையில் அதிகாலை 4:30 மணிக்கு ராஜீவரு கைது செய்யப்பட்டார். தங்கத்தை திருடியதில் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கு அவர் உடந்தையாக இருந்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஆய்விற்கும் நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பட்ஜெட்டை செயல்படுத்துவதற்கும் போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இதனால் அன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. 2020 மற்றும் 2025ஆம் ஆண்டு வார இறுதியில்
சனிக்கிழமை ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்குகிறது. அடுத்த நாளான 29ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகள் விடுமுறை நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு 1 மாத காலம் ஒத்திவைக்கப்பட்டு மார்ச் 9 அன்று மீண்டும் கூடும். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனியாமல் தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உருவாக்குவதே 2026 தேர்தலின் வாக்குறுதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் சிலர் தங்கள் கனவுகளை மேடையில் தெரிவிக்க நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். சொன்ன கோரிக்கை மினி பஸ் சொல்றீங்க, அதை என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். காலப்படாமல் நல்லபடி. பிறகு பேசிய முதலமைச்சர், பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதே ஆளுநரின் முதல் வேலையாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். எந்த ஆதிக்கத்துக்கும் தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுக்காத போதும் மத்திய அரசின் தரவுகளில் கூட தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அதில் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 2,187 மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி